சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் உடைய ப்ரொடக்ஷனுடைய 99வது திரைப்படம் மகுடம் அப்படின்ற படம். இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. ஏன்னா விஷால் இந்த திரைப்படத்தில் ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. துஷாரா விஜயன் இதில் கதாநாயகியாக நடிக்க இந்த படத்தை பற்றின டாக் போனதை விட விஷாலை பற்றின டாக் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எதுவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தாங்க. அதனாலேயும் என்னமோ தெரில, இந்த 2026 ஒரு நியூ இயர் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற அந்த போஸ்டரை தாண்டி கோடை விடுமுறையில் இந்த படத்தை நீங்கள் குதூகலமாக பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோடைய டீமே நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டரோடு சேர்ந்து கோடை விடுமுறையில் நீங்கள் கொண்டாடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய அப்டேட்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் சம்மர் ஹாலிடேஸ் தான் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரவி அரசு இந்த திரைப்படத்தை இயக்குனாரு அப்படின்னாலும் திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கிளாஷ்னால நானே டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்களோ டேக் ஆஃப் பண்ணி இந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காமே விட்டாங்க. அப்போ இந்த படமே இல்லை போலப்பா அப்படின்னு நினச்சா எப்படி இல்லாமல் போகும். 80 to 90% ஆஃப் ஷூட்டே முடிஞ்சிச்சு அந்த டைமில். அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே சம்மர் ஹாலிடேஸில் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள்நிதிக்கு ஒரு பெரிய ஹிட் எடிஷன் அப்படின்னு சொல்லணும்னா அது டிமாண்டி காலனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டிமாண்டி காலனி 1 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்து 17 கோடி ரூபாய் லாபம் பார்த்தாங்க. அதே இந்த டிமாண்டி காலனி 2 பிரியா பவானி சங்கர்லாம் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்கல்ல, இந்த படம் என்னமோ 20 கோடி ரூபாய்க்கு எடுத்து 75 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் எடுத்தாங்க. அப்படி தான் அந்த நம்பிக்கையிலேயே அடுத்த பார்ட்டியும் உருவாக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன, நம்ம எல்லாருமே இந்த டிமாண்டி காலனியை பார்க்கும்போதெல்லாம் பயம் வரும். ஏன்னா அந்த காலனி அப்படின்றது நிஜமாகவே இருக்குது. அந்த ரோட்டில் போகிறதுக்கே எல்லோரும் பயப்படுவோம். அப்படி ஒரு உண்மையான சம்பவத்தை அப்படியே அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய கற்பனைகள் கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி கற்பனைகளாக கொண்டு வந்தாலும் ஒரு ஹாரர் படம்னா, பியூர்லி ஹாரர் படம்னா இந்த படம் ஒரு ஹிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது கூடவே போட்டி போடுறதுக்கு காஞ்சனா அண்ட் அரண்மனை இந்த மாதிரியான படங்கள்லாம் இருந்தாலும் அது காமெடி ஹாரராகவும் இந்த படம் பியூர்லி ஹாரராகவும் இருக்கிறதுனால எல்லாரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பும் எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்போடையே இருப்பாங்க. அப்படி தான் டிமாண்டி காலனி 3 எடுக்க போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த போஸ்டராக நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்ட் 2ல் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிங் அப்படியே முறைச்சிக்கிட்டே போவாப்புல, எல்லாத்தையும் ரூத்லெஸ்ஸாக எல்லாரையுமே அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்ச ஒரு கிங் முறைச்சிக்கிட்டே போவார் பார்த்தீங்களா மேலே, அந்த ஆள் மாதிரியே அவர் உட்கார்ந்துருக்காரே. அப்போது அதோடைய கண்டினியூட்டி தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டிமாண்டி காலனி 3 மறுபடியும் ஒரு பெரிய வசூல் சாதனைக்கு ரெடி ஆயிடுச்சு. கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் சுந்தர்சியோடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த பிரேக்குக்கு அப்புறமா எதுவுமே இன்னும் அப்டேட்டாக ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தை பற்றி வரவே இல்லை. அதனால் யாரோட தான் அவர் நெக்ஸ்ட் படம் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இருக்க தான் செய்யுது. அதில் கார்த்திக் சுப்ராஜோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கதை கேட்டதாக சொன்னாங்க. இது இல்லாமல் நிதிலன் சாமிநாதன், நம்ம மகாராஜா படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை எடுத்த நிதிலன் சாமிநாதன் கிட்ட கதை கேட்டதாக சொன்னாங்க. டிராகன் படம் எடுத்தார் இல்லையா, அவரோட அதாவது அஸ்வந்த் மாரிமுத்தோடைய ஒரு கதையை கேட்டிருக்காரு. அந்த கதையும் நல்லதாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி யங் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்டோரி கேட்டே இருக்காரு. ஆனால் அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போது அஸ்வந்த் மாரிமுத்தோட சேர்ந்து தான் அடுத்த திரைப்படம் நடிக்க போகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. கேட்ட கதைகள்லேயே இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால 173வது திரைப்படம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். ஸோ கூடிய விரைவில் இதை பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னப்பா சினிமாவில் நம்ப முடியும், இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு மாறும், இப்படி நிறைய மாறிட்டே தான் இருக்குது, நாங்கள் கேட்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் அப்டேட் வர்றதுக்குள்ளேயும் மாற்றங்கள் வரலாம், அப்டேட் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் வரலாம், இல்லை அந்த பெரிய மாற்றமே படத்துடைய வசூலாக இருக்கலாம். இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சீக்கிரமாகவே ஏதோ ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரும். இந்த படத்தை அப்படி ஒரு வேளை டேக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த மாதத்துடைய இறுதியில் இந்த படத்துடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிச்சுட்டு February இல்லைன்னா March மாதம் இந்த படத்துடைய ஷூட்டே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ரியோராஜோடைய ராமின் லீலா அப்படின்ற இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லவா வேணும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ரியோ எப்போவுமே இந்த யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் தான் எடுத்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு. அதே வகையில் தான் இந்த படத்தையும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா திரைப்படங்களுமே ரியோக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்த திரைப்படங்களை தான் பார்க்கப்படுது. அதுலேயும் ரீசெண்டாக வந்து அந்த ஆண் பாவம் அப்படின்ற படம் அவர் ஒரு நல்ல நடிகர்ப்பா, அவருடைய கதைகளும் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண திரைப்படம்னு சொல்லலாம்.
இப்படி இருக்கும்போது இந்த ராமன் லீலா ராமச்சந்திரன் ஒரு புது இயக்குனர் தான் இயக்குறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்து ஒரு போஸ்டராகவே வெளியிட்டிருக்காங்க. நியூ இயர் அப்டேட்டாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படமும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற வரிசையில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே எடுத்துட்டோம்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக கவர்ற வகையிலே எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக தியேட்டருக்கு வந்து வரவேற்பை கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால் அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த திரைப்படம் இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.